வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஆப்பிரிக்கா அப்படின்னாலே ஆச்சரியங்கள் நிறையவே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஆப்பிரிக்கா கண்டத்தை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. உலகத்திலே மிகப்பெரிய 2வது கண்டம் ஆப்பிரிக்கா. அந்த ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா மொத்தம் 54 நாடுகள் இருக்கு. அதுல 60% பாத்தீங்கன்னா கடந்த 25 வருஷத்துல முளைச்ச நாடுகள் தான். அப்படின்னா அது நியூ ஆப்பிரிக்கா தானே. ஆப்பிரிக்காக்கும் யூரோப்புக்கும் நடுவுல ஒரு கடல் பகுதி இருக்கு. அதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.3 கிலோமீட்டர் தான். சோ டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கே, நம்ம பாலம் கட்டலாமான்னு 2 கண்டங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. தூரம் கம்மி தான், பாலம் கட்டலாம். ஆனா கலாச்சார வேறுபாடுகள் நிறையவே இருக்குமே. உலகத்திலே மிக உயரமான லேண்ட் அனிமல்ஸ் ஆப்பிரிக்கால தாங்க இருக்கு. லைக் ஒட்டகச்சிவிங்கி, அப்புறம் யானை, இந்த மாதிரி மிருகங்கள்லாம். ஆனா உயரம் முக்கியம் இல்ல, பலம் தான் முக்கியம். சவுத் ஆப்பிரிக்கால சான் அப்படின்ற பழங்குடி மக்கள் இருக்காங்க. 44,000 வருஷங்களுக்கு முன்னாடி குகையில என்ன டூல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அதை தான் இப்பயும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வீடாவது இருக்குமா இல்ல இப்பயும் குகை தானா? ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் 6 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து தண்ணீரை சேகரிக்கிறாங்களாம். 6:60 ஆகாம இருந்தா சரி பாவம். நம்ம ஊரும் அந்த நிலைமையில தான் இருக்கு. நம்ம ஆப்பிரிக்கா பத்தி கவலைப்படுறோம். 15ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் 12 மில்லியன் ஆப்பிரிக்கன்ஸை கடத்தி அமெரிக்காக்கு அடிமைகளா வித்திருக்காங்க. அங்க கண்டிப்பா மனுஷங்களா நடத்திருக்க மாட்டாங்க பாவம். சவுத் ஆப்பிரிக்காவை ரெயின்போ நேஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க அபிஷியல் லாங்குவேஜ் 11 இருக்குங்க. அந்த மொழிகள் எல்லாமே வண்ணமயமா இருக்கு அப்படின்ற மீனிங்ல ரெயின்போ நேஷன் சொல்றாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டுச்சுன்னா புக்கா 11 லாங்குவேஜ்க்கு போடணும் இல்ல. இந்த உலகத்தோட மிக ஸ்பீடான ரன்னர்ஸ் அப்படின்னு ரெக்கார்ட் பண்ண எல்லா வீரர்களுமே கென்யால இருக்கிற கலஞ்சின்ஸ் அப்படின்ற பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க தான். இது என்னங்க பிரமாதம், மாச கடைசியில நான் ஸ்பீடா ஓடி அந்த ரெக்கார்ட்லாம் எப்பயும் பிரேக் பண்ணிட்டேன். ஆனா அபிஷியலா அந்த விஷயம் வெளில வரல. ஆப்பிரிக்கால கானா நாட்டுல 2010 வரைக்கும் எக்கானமி ரொம்ப டவுனா இருந்தது. அது உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அங்க செகண்ட் ஹேண்ட்ல அண்டர்வேர் வித்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தடை பண்ணிட்டாங்க. இது என்ன பிரமாதம், நம்ம ஊர் மேன்ஷன் ஹாஸ்டல்ல எல்லாம் செகண்ட் ஹேண்ட்ல தேர்ட் ஹேண்ட் ஃபோர்த் ஹேண்ட்லாம் போவோம், ஆனா காசு வராது நண்பர்கள். ஆப்பிரிக்கால இருக்கிற ஸ்வாசிலாண்ட்ல 4 அடல்ட்ல ஒருத்தருக்கு எய்ட்ஸ் இருக்கிறதா ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்னடா இது, 4 பேர்ல ஒருத்தர் வெஜ் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இந்த உலகத்தோட மிக பழமையான இன்னும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற யூனிவர்சிட்டி ஆப்பிரிக்கால மொராக்கால இருக்குங்க. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் யூனிவர்சிட்டி ஆஃப் கருவின். கிபி 859ல இதை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சிலபஸ் எல்லாம் புதுசாயிடுச்சா இல்ல பழசுதானா? இந்த உலகத்தோட பல லட்சம் டன் கணக்கான இ வேஸ்ட் ஆப்பிரிக்கால தான் கொட்டிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அந்த இடத்துல மனுஷங்க வாழ முடியாத அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் அழிச்சிட்டு இருக்கு. என்னத்த சொல்ல. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.